ஏப்ரல் மாதமானது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய கவனையை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து, ஆண்டவருடைய உயிர்த்தவர்களை குறித்து தியானிக்கிற இந்த மாதத்தின் முதல் ஞாயிறிலே அவருடைய அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்து வருகிறோம். நண்பர்கள் நாம் ஜெபங்களை கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். பரிசுத்தரும் சுவாமி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, விடுதலையை, வெற்றியை மாறுதலை தருவித்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு சொல்லியிருக்கிறோம். வழிபாடு முழுவதுமாய் ஆண்டவரை கிருபை, பிரசன்னம், மகிமை நாளுமே கூட வரும்படி சொல்லியிருக்கிறோம். ஆவியோடு உண்மையோடும் முழு மனதோடும் எப்பொழுது உலகத்திற்காக ஒரு பிள்ளைகளோடு தற்போது இடைப்படப்படி சொல்லியிருக்கிறோம். எல்லா சிந்தனை அழைப்புகளை நீக்கி சுவாமி ஒருமுகமாய் துதிக்கவும், பாடவும், வார்த்தையை செவி கொடுக்கவும், உங்களை அர்ப்பணிக்கவும் தற்போது கிருபை செய்யும்படி சொல்லியிருக்கிறோம். ஆறுதல் உதயத்துறை சுவாமி உங்கள் வழிநடத்த கூட இருக்கும்படி சொல்லியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செல்கிறோம். நல்ல பிள்ளைகளே, சங்கீதம் 1. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருப்போம். அவர் வாசுக்களின் துடியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோற்றுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. வேதவசனம் சொல்வதன்படி இவரிடம் எங்கள் பிறகு சேர்ந்து ஆண்டவர்களில் பாடல்களுமாய் துதித்து அவருடைய நாமத்தை நாம் நிறைவேற்றுவோம். எனக்கு தெரிந்த பாடல் ஆனந்தமாய் நாம் ஆட்களிப்போம். அருமையாக இயேசு நாட்களித்த அளவில்லா சிலுவை பெறுவோம். அமிதனத்தில் உணர்ந்தவர்களாய் நாம் சேர்ந்து பாடுவோம். பாடத்தை விட்டவர்கள் 124 பாடலை பயன்படுத்தலாம். 124 பாடலை பயன்படுத்தி பாடலாம். ஆனந்தமாய் நாம் விளக்கு சேர்வோம். Yeah.
போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர் சொல்லப்பட்டார். ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து யாரும் ஒருமனப்பட்டு உலக ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் சொல்லியிருக்கோம். கடமைக்காக அல்ல, அல்லது குறிக்க வருவதற்காக அல்ல, உண்மையான இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு நல்லவராய் இருப்பார், எனக்கு வல்லமுள்ளவராய் பேசுவார், எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தைகளை வாழ்க்கையில் நிறைவேற்ற பேசுவாங்க. நாளுக்கு யாரும் கர்த்தரை சோதரித்து நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சோதரிக்கிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த காலவழியில் சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறாய் ஒவ்வொருவரை கர்த்தர் நடத்துகிறபடியாக நன்றியோடு சோதரிக்கிறோம். அதுவரை கடந்த வாரம் முழுவதுமாய் உடைய மகிமை, உடைய கிழமை, உடைய பிரச்சனை நடந்தபடியாக நன்றியோடு சோதரிக்கிறோம். எல்லாரும் உறவனப்பட்டு கர்த்தரை சோதரிக்கிறோம். துதிக்கில் மத்தியிலே வாசித்திருந்த கர்த்தரை ஆண்டவரை துதித்து ஆண்டவர் நாமத்தை நாம் பயன்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும் ஆண்டவர் அதிகாலை வேளையிலே நம்முடைய படைப்புகள் எல்லாம் கர்த்தரை துதி பாடுகிற வேளையிலே நாங்களும் அவருடைய பாடத்திலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பயன்படுத்தும். இந்த வேளையிலும் கோடான கோடி தூதர்கள் அவரை துதி பாடுகிற வேளையிலே நாங்கள் சிறிய கூட்டமாக நடத்தி ஆண்டவர் ஒன்று சேர கர்த்தர் பெருமைத்திருக்கிறார். உலக நாளத்திலிருந்து கடவுள் நன்றி சொல்லுவோம். துதிக்கின்ற பொழுது அங்கே எதிர்கோப்பர்கள் உடைந்து விழுந்த பாடல்கள் பாடுகிறார். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனை, வேதனைகள், துன்பங்களை, கவலைகளை நீக்கப்பட ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அந்த நன்றியான உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி அம்மா, ஸ்தோத்திரமான ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நாங்களை தாங்கி நடத்த நம்முடைய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி நினைப்பதற்கு வருவதற்கு அதிகமாக பெரிய செய்ய வல்ல சொல்கிறதை வாழ்க்கையை நிரூபித்தபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அம்மா, ஸ்தோத்திரமானவரே. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க கூட நடத்தும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி கண்ணீர் பாதையை நடத்துவதெல்லாம் கண்ணீரை துடைத்தபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உனக்கு துணை நீக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேசினபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த செல்வங்களுக்கு எல்லாம் பதப்படுத்தினேன் நன்றி அப்பா. ஆபத்துகள் எங்களை பாதுகாத்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரயாணங்களை கூட வந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வியாதிகள், வருத்தங்கள், விளைவினை விளக்கும் சந்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளோடு அந்த கூடவே இருந்தபடியாக நன்றியோடு சொல்லியிருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உலக நாளுக்கு இருந்து அந்த ஒரு திசை நன்றியாளர்களோடு நான் நிறைவு பார்க்கிறோம். நன்றி அப்பா. புத்தகத்தை சுவாமி ஒன்றும் சற்று சிறியவனாய் படுத்திருக்கிறார்கள். எங்களை நேசித்தபடியினால் எங்களை தேடி வந்திருக்கிறார். கடைசியில் இரத்தப்படி எங்கள் தாக்கத்தை சேர்க்கிறேன். கொஞ்சம் தூரம் போன சந்தர்ப்பங்களிலும் எங்களை தேடி வந்தபடியாக நன்றியோடு சொல்கிறேன். எப்பொழுது என்னுடைய பிள்ளை திரும்ப வருவார்களை அரவணைக்கிறபடியாக நன்றியோடு சொல்கிறேன். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூடவே இருந்தபடியாக ஒரு கண்ணீரை குடைத்தபடியாக நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த சவால்களின் வாழ்க்கையை கடந்து வர அந்த கிருபை செய்தே ஸ்தோத்திரமானது. நோக்கி பார்த்து ஒவ்வொரு சந்தோஷம் நினைத்தபடியாக நன்றியோடு சொல்லுங்கள். நன்றி அப்பா. சேர்ந்து பாடுவோம். வாரத்தோடு ஆகிய ஆளுகை செய்யப்படும் ஆளுநர் பாத்திரங்களை முழுமையாக பெற்றுக் கொண்டு நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம்
வல்லமையினால் ஆளுகையினால் நிரம்பியதினால் இடத்திலே மகிமைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். இயேசுவே ஒருவருக்கு நோக்கி பாடமாட்டது என்று மாற்றமாக இயேசுவே உங்களுக்கு நன்றியாக ஆண்டவரே முழுவதுமாக கருத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. முழுவதுமாக கருத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமையினால் நிரம்பியுள்ள மாற்றங்கள் என்னுடைய நிலவினங்கள் எடுத்துக் கொடுத்தாங்க, சோர்வுகளை எடுத்துக் கொடுத்தப்பா, வியாதிகளை எடுத்துக் கொடுத்து நாங்கள் பார்க்க மாட்டாங்க. அதனை கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு வந்திருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பா, சுகப்படுத்துக்கப்பா, விடுதலைப்படுத்துக்கப்பா, ஆறுதல் படுத்துக்கப்பா. நான் ரொம்ப எல்லாத்தையும் வந்திருக்கிறேன். இயேசுவே நான் பார்த்து எல்லாரும் சேர்ந்து பார்த்து அர்ப்பணிக்க மாட்டேன். நான் ரொம்ப யோகி ஓடி வந்திருக்கிறேன். உங்களுடைய வல்லமையினால், உங்களுடைய பிரசன்னத்தினாலே, உங்களுடைய அபிஷேகத்தினால், உங்களுடைய வல்லமையால் இதை நிராகரிக்க மாட்டேன். தொட்டல்ல மாட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தெரிவிக்க மாட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தெரிவிக்க மாட்டவரை இடத்துல இருக்கக்கூடிய பிரசனத்துக்காக நன்றியோடு சொல்லிருக்கிறோம். என்னோடு பேச மாட்டவரை அபிஷேகிக்கப்பா, என்னுடைய வல்லமையால் நிரப்புக்கப்பா, முழுவதுமாய் படிப்போம். சோதனம் சோதனமாய் நன்றியப்பா. எல்லாம் சேர்ந்து தெரிந்து கொண்டே இருப்போம்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது சகல பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி பேசுவார். ஒரு பிள்ளைகளோடு தங்கள் பேசுமாறு சொல்லியிருக்கிறார். ஒரு பிள்ளைகளை தங்கள் அரவணைத்துக் கொள்ளப்படி சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்கள் சுண்டை மாற்றப்படி சொல்லியிருக்கிறார். இந்த பாவமான வாழ்க்கைக்கு வெளியே வர தங்கள் கிருபை செய்யும்படி சொல்லியிருக்கிறார். யாரும் புறக்கால் படையிற ஆண்டுள்ள பாதத்திலே எங்களை முழுவதுமாய் ஏற்படுத்தும் ஆண்டவரே, நான் சில பாவங்களை எனக்கு மன்னிக்க ஆண்டவரே. பிரசனத்தின் மத்தியில் உடைய மகிழ்ச்சியின் மத்தியிலே உடைய ஆளுகையின் மத்தியிலே உடைய அபிஷேகத்தின் மத்தியிலே ஆண்டவரே, நான் செய்த பாவம் கண்முன்பாக நிற்கிறது ஆண்டவரே. என்னை மன்னிக்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தின சொல்லுவோம். யாரும் அமைதியாக ஆண்டு மாதிரி என்னை முழுவதுமாக ஒப்புக்கொள்வோம். பாவம் மட்டும் தெரிந்து கொண்டு நான் பாவம் செய்தவனாய் வந்திருக்கிறான். அறிக்கை செய்கிற பாவங்களை மீண்டும் மீண்டுமாய் செய்கிறவனாய் வந்திருக்கிறான். எனக்கு நானே விரோதமாய் என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன். என்னை சார்ந்து என்னை நம்பியிருந்த மக்களுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை எப்பொழுது நேசித்தவனை நான் குற்றப்படுத்திருக்கிறேன், காயப்படுத்திருக்கிறேன். என் கவலை அடையப்பட்ட வழிகளில் நான் செய்திருக்கிறேன். தீங்கான காரியங்களை நடத்திட்டதனால் இவரை பார்த்து வந்திருக்கிறேன். இஸ்ரவே மன்னித்து ஏற்றுக்கொள்ளத்தமான சொல்லுவோம். ஒருவரும் அந்த பேசும்படி அவர்களை தந்த தங்கள் யாருடைய பாவங்களை உணர்ந்திருந்தார்கள். குற்றப்படுத்துவதற்கல்ல, நீ பாவிகளை விரும்புவதற்கல்ல, உன்னை ஆண்டவரை பார்த்து சேர்த்துக் கொள்வதற்காக ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்களை உணர்ந்து முழுவதுமாய் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என் தாயினை பாவத்தில் கொண்டிருந்தார். நான் பாவியா இருக்கிறேன். ஈசோப்பினால் என்னை கழுவப்பட்ட தாவீதை தெரிந்தது போல அவர் பாதத்தில் கெஞ்சுவோம். நிலைவரமான பரிசுத்த ஆவியின் உள்ளதிலே கண்ணாண்டு நான் ஒரு வீசை எனக்கு இறந்து சொல்லுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு இலக்கம் பெறுவாங்க. திருமறை வசனம் சொல்லப்படுகிறார். அறிக்கை செய்த மட்டுமல்ல, ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, மன்னிக்க பார்த்து சொல்லுவோம். தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து தகவலுக்கு நான் போவேன். மகன் என்று சொல்வதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, வேலைக்காரில் ஒருவராக வைத்துக் கொள்ள நினைத்தவனாய் தகப்பனை தேடி வந்த மகனை தூரத்திலே வருகிற பொழுது ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டு மகனாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய குணாதிசயத்தை இயேசு வெளிப்படுத்தினார். எப்பொழுது என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி பார்த்து கூப்பிடுவார், எப்பொழுது என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி வருவார் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பாதத்தில் சேருவோம். இயேசுவே, பாதத்தில் வருகிறதப்பா, என்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்க, முழுவதும் ஏற்படுத்துவோம். ஒரு பிள்ளைகளை அந்த நேசிக்கிறபடியாக நன்றி அப்பா. உடைய மனதிற்கு அதை வெளிப்படுத்தினபடியாக நன்றி சுவாமி. உடைய கிருபை வெளிப்படுத்தினபடியாக நன்றியோடு சொல்கிறோம். உடைய பாதத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளை அந்த ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளாவே இயேசுவே நோக்கி கூப்பிடுகிறார். அந்த கிருபை செய்யலாம். விரைவான சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்காட்டுகிறேன். ஒவ்வொரு உள்ளங்களுக்கு அந்த வாசம் பண்ண சுவாமி. நன்றியப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றியப்பா, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் கலந்து கொள்வோம். முதலாம் திருமலை பாடத்தில் நாம் செல்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையிலான வசனங்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கேட்ட சீரியாவுக்கு நச்சீட்டை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவன் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். அப்பொழுது சீரியா ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதித்து சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றார். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆக்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொன்னபோது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அந்த வசனங்களை நம்ம ஆசீர்வாதமாக தரலாம். இவளையும் நாம் அமர்ந்த வண்ணமாய் நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். முதல் பாடத்திலே 32வது பாடல் அந்த சம்பவத்திலே இவரை அர்ப்பணித்து சேர்ந்து பாடுவோம். 232வது பாடல். வரவேடம் தரநாதியே, இறங்கம் சூழலாய் உணவியே, மருளாம் பாவம் மருவி எனக்கு வானாக்கினியால் ஞான பேச்சு தர வரவேடம் தரநாதியே. அமர்ந்திருந்த வண்ணமாய் நாம் சேர்ந்து பாடுவோம். 232வது பாடல்.
சொல்லப்பட்ட தேவைகளுக்காக ஜெபத்துக்காக நியமிக்கப்பட்டு ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தோடு நாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு நாங்கள் பார்த்து கேட்போம். பூமியிலே நாம் ஒரு காரியத்தை குறித்தும் ஒருமனப்படுத்த பொழுது அதை ஆண்டவர் நிச்சயம் செய்வார் சொல்லியிருக்கபடினால் அந்த விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது ஜெபத்தோடு ஒருமனப்பட்டு நாம் ஆண்டவரை செய்ய வேண்டும் அது முடியும் என்று நாம் ஜெபத்தோடு ஒருமனப்படுவோம். திருச்சபைக்காக நாம் பாடுவோடு நாங்கள் பாத்திரை கொண்டாடுவோம். திருச்சபையிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி நாங்கள் பாத்திரை ஜெபிப்போம். திருச்சபை மூலமாக புதிய இடங்களிலே பணிகள் நடக்கத்தக்கதான வழிகளை கர்த்தர் திறக்கும்படி நாங்கள் பாத்திரை கொண்டாடுவோம். வேதத்திலே வியாதியிலே வயது சென்றவர்களாக இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக நாம் ஆண்டவர் பாத்திரை குடும்பத்தோடு பாதத்தோடு நாம் ஜெபம் செய்வோம். தூரதேசங்களிலிருந்து இந்த வழிபாட்டிலே பங்கு கொண்டுள்ள ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றும்படி நாங்கள் பாத்திரை கொண்டாடுவோம். 200வது வருடத்தை நோக்கி செல்லுகிறதாக ஆண்டவர் தாமே நியமித்த நம்முடைய திருச்சபைக்காக நாம் கொண்டாடுவோம். திருச்சபைக்காக நியமித்த திருப்பறை தலைவருக்காக, திருமாவட்ட தலைவருக்காக, குருமார்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாம் ஆண்டவர் பாத்திரை கொண்டாடுவோம். 200வது வருடத்தை முன்னிட்டு செய்ய இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவர் பாத்திரை அர்ப்பணித்து நாம் செல்லம் செய்வோம். 13ஆம் தேதி நடக்க இருக்கிறதான தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் ஜெப மகாநாட்டுக்காக நாம் பாதத்தோடு ஜெபிப்போம். நேயர் ஒன்று சேர்ந்து ஒரு ஜெபிக்கிற இடமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே எழுப்பும்படி நாங்கள் பாத்திரை கொண்டாடுவோம். தனிப்பட்ட தேவைகளோடு வாஞ்சிகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஆண்டவர் பாத்திரை கொண்டாடுவோம். வேதனையோடு துன்பத்தோடு வீதிகளிலும் தெருக்களிலும் மூலை முழுக்களிலும் அனாதைகளாக்கப்பட்டு வீதியிலே வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக விருப்பத்தோடு நாம் ஆண்டவர் பாத்திரை கொண்டாடுவோம். அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடிவு நடத்துவதான வழிகளை ஏற்படுத்தும்படி ஆண்டவர் பாத்திரை கொண்டாடுவோம். பல சந்தர்ப்ப சூழ்நிலையிலே துஷ்பிரயோகம் செய்யப்படுவதான ஒவ்வொரு பெண்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாம் கொண்டாடுவோம். விரக்தியின் பாதையிலே மனநோயால் ஆக்கப்படுகின்ற ஒவ்வொருவருக்காக நாம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு தேவைகளுக்காக நாம் ஆண்டவர் பாத்திரை ஒருவரோடு நாம் ஜெபிப்போம். தொழில் கொடுக்கப்படுகிறது சொன்னார்களே சுவாமி, நெஞ்சோடையிலே உங்களுடைய சேவைகளை உங்களுடைய பாதத்திலேயே ஒப்புவிப்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். உங்களுடைய மெதடிஸ்த திருச்சபை உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம் சுவாமி. அதிலே நியமிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள், குருவானவர்கள், மெதடிஸ்த திருச்சபையை நடத்தி செல்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உங்களுடைய பாதத்திலே ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நிலத்தையும் உத்தியோகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து திடப்படுத்தி தைரியப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா எங்கள் பாதத்தண்டையே நினைக்கின்றோம் சுவாமி. நாங்கள் கடந்து செல்கின்ற 200வது வருடத்தை உங்களுடைய பாதத்தண்டையே ஒப்புவிக்கின்றோம் சுவாமி. 200 வருடத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களை கொடுத்திருக்கின்ற மாபெரிய தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்திற்காக சிறப்பாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய பாதத்தண்டையே ஒப்புவிக்கின்றோம். ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாகவும் மற்றவர்களுக்கு உடைய நாமத்தை எடுத்துக் கூறக்கூடிய வகையிலும் அமையத்தக்கதாய் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்ற ஒவ்வொருவரோடும் நீதாமை கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் சுவாமி, எங்களுடைய திருச்சபை உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். திருச்சபை வழிநடத்தி செல்கின்ற இந்த குருவானவரை உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம் சுவாமி. அவரோடும் நீதாமை கூட இருந்து இந்த திருச்சபை கட்டியெழுப்பத்தக்க விதமாய் ஒவ்வொரு காரியத்தையும் ஒழுங்குபடுத்த அவருக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக சுவாமி, இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தோடும் நீதாமை கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய
தேவைகளை நீர் அறிந்தவராய் இருக்கின்றீர் சுவாமி. அந்த தேவைகளை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளதாய் வாழ, உம்மை கண்டுகொள்ள, உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, மற்றவர்களுக்கும் உம்மை பற்றி எடுத்து கூறக்கூடிய வகையில் அவர்கள் ஒவ்வொருவரையும் வளர்க்க, அவர்களை வழிநடத்தி செல்கின்ற பெற்றாரோடு, ஓய்வுநாள் பாடசாலை ஆசிரியர்களோடு நீர்தாமே கூடியிருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக சுவாமி, விசேஷமான தேவைகளோடு காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தண்டையிலே ஒப்புவிக்கின்றோம் சுவாமி. உடைய பதிலுக்காய் காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையை நினைவு கூறுகின்றோம் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவரை கேட்பதற்கு முன்பாய் நீர் அறிந்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றீர் சுவாமி. அந்த தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதமாய் நீர் கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இன்னுமாக தகப்பனே, 13ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற அந்த மாநாட்டை உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். ஆண்டவரே சுவாமி, உடைய காரியம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ தகப்பனே, அந்த இடத்திலே உடைய பிரசன்னமும் கிருபையும் கூடி வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம் சுவாமி. அந்த வேளையிலே பலர் உன்னை கண்டுகொள்ளவும், உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாய் உமக்குள்ளாய் மக்கள் எடுத்து பயன்படுத்தத்தக்க விதியிலே ஒவ்வொருவரும் தொடப்படவும் வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இன்னுமாக தகப்பனே, திருச்சபையிலே நோயாளிகளாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே பரம தகப்பனாய் இருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிபடுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இன்னுமாக தகப்பனே, துஷ்பிரயோகத்துக்கு உட்படுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டவரே சுவாமி, பாதிக்கப்பட்ட விதத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புவித்து நிற்கின்றோம் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி நீதாமே தாங்கி பலப்படுத்தி தைரியப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக சுவாமி, மனநோயாளிகளாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை நீ கொடுத்து தகப்பனே, அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே குணப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டுமாய் நம்முடைய பாதத்திலே மன்றாடுகின்றோம் தகப்பனே. இன்னுமாக சுவாமி, இந்த வேளையிலே இந்த இடத்திலே யார் யார் விசேஷமான தேவைகளோடு கூடி வந்திருக்கின்றார்களோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். அவர்களுடைய தேவையை அறிந்து சுவாமி ஏற்ற காலத்திலே நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க வேண்டும்படியாய் அதன் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கின்றோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபங்களை அமர்ந்திருப்போம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வார்த்தையை தந்தருளும். ஜெபத்திலே ஜெபித்திருந்து பாதத்திலே தொடர்ந்து நாம் செல்வோம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகள், வாஞ்சிகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்.
வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சுவாமி கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்கிறேன். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுடான்னு சொல்கிறேன் சுவாமி. உங்களை பார்க்கிறவை ரொம்ப தேவைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நாமத்தை மயப்படுத்த கற்று தாமை பதிந்தது ஆசீர்வதிக்கும்படி செய்கிறோம். சிலமாக நாலு சுவாமி கிடியோன் சங்கத்துக்கு ஆசிரியர் பார்த்து செய்கிறோம். அந்த பிரயாசப்படுறது சிறுதியில் சுவாமி உங்களுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுப்பதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பணிகளையும் அதற்காக தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கற்று ஆசீர்வதித்து இந்த பணிகளை விலப்படுத்தப்படி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தில் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தின் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிற பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டியானவர்களை நாங்கள் வேண்டாலும் எங்கள் கடனை நாங்கள் பண்ணுகிறது போல எங்கள் பாவனை குற்றங்களை பண்ணியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீர்விடத்தில் வச்சுக் கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமையும் எங்கள் நிகழ்வுக்கு வருகிறேன். ஆமாம். ஒவ்வொரு உங்கள் மனைவியிலே கிடியோன் சங்கத்திலிருந்து வந்திருக்க ஒருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களோடு வாழ்த்து வரவேற்கிறேன். உங்களுடைய நம்முடைய சங்கத்தை குறித்தும் அவருடைய பணிகளை குறித்தும் இதை சுருக்கமாக என்னோடு பகிர்ந்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தின் முறையாவதை பார்த்து வருகிறேன். இரண்டாவது முறையாகவும் நாங்கள் இந்த இடத்திலே கிடியோன் சங்கத்தை பற்றி கூறுவதற்காக வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அடுத்த திருத்தமாக சொல்லுகிறது, ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷமானது பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டது பிரகாரமாக கிடியோன் சபையானது முக்கியமாக இந்த காரியத்திலே மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து அறியப்படாத பல இடங்களுக்கு இந்த சுவிசேஷத்தோடு சேர்த்து இந்த வேதாகமத்தை கொடுப்பதற்கு முன்னின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் உலகத்தை பார்த்தோமானால் எத்தனையோ நாடுகள் கிறிஸ்தவ பெயர்களை கொண்டிருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவை அறியாத இடங்கள் எத்தனையோ உண்டு. அதன் காரணமாக தான் இயேசுவின் வருகையும் கூட தாமதமாகிறது. அவை அறியப்படாத பல நாடுகளுக்கு பல பாஷையிலே இந்த வேதாகமத்தை அச்சிட்டு கொடுப்பதிலே கிடியோன் சபையானது முன்னிக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கிடியோன் என்பதை நீங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னா, கர்த்தர் கிடியோனோடு இடைப்பட்ட வேளையிலே உனக்கு இருக்கும் பலத்தோட போர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பலப்படுத்தி எவ்விதமாக வழிநடத்தினாரோ அதே விதமாகத்தான் இந்த கிடியோன் சபையானது தொடங்கிய நாட்களிலிருந்து அதிகமான நாட்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருப்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கிடியோன் சபையிலே முக்கியமாக 4 விடயங்களையே நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துகிறோம். முதலாவதாக பாடசாலைக்கு சென்று இந்த வேதாகமத்தை கொடுக்கிறோம். அங்கே கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பல சமயத்தார்கள் இருப்பார்கள். ஆகவே அங்கே உள்ள தலைமை அதிபரோடு சேர்ந்து நாங்கள் அந்த வேதாகமத்தை முதலாவதாக கொடுக்கிறோம். அதன் மூலமாக வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள் கூட ஓரளவு வேதாகமத்தை அறியத்தக்கதான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. 2வது காரியம் வைத்தியசாலைக்கு கொடுக்கிறோம். வைத்தியசாலைக்கு சென்று அங்கே உள்ளவர்களுக்கு வேதாகமத்தை நாங்கள் வைக்கிறோம். அவர்கள் அந்த நேரத்திலே வாசிக்கத்தக்கதாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கப்படுகிறது. 3வதாக சிறைச்சாலைக்கு சென்று அங்கே உள்ளவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். 4வதாக ஹோட்டல்ஸ் அதிகமாக இருக்கிற இடங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் நினைக்கக்கூடாது ஹோட்டல்ஸிலே அதிகமாக பேருக்கு நாங்கள் கொடுக்கிற இடத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றதுக்கு வருகிறார்கள் என்று ஒரு சிலர் துக்கங்களோடு வருகிறார்கள், ஏதோ ஒரு பாட சுமையோடு வருகிறார்கள். அப்படிப்பட்டவர் கூட அங்கே நாங்கள் வைக்கிற நேரத்திலே வேதாகமத்தோடு கர்த்தர் இடைப்பட்டு
அவர்கள் வாழ்க்கையிலே பெரிதான மாற்றங்களை ஏற்படுவதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படியான 4 இடங்களிலே நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துவோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். சில வேளைகளில் யோசிக்கலாம், சில வேளைகளில் கண்டிருக்கலாம். வேதாகமத்தை வேறு நாங்கள் அறியப்படாத பல இடங்களிலே நீங்கள் காணக்கூடிய சந்தர்ப்பமும் வரும். சில வேளைகளில் நீங்கள் துக்கப்படக்கூடிய சம்பவம் வரும். ஆனாலும் கூட அவைகளும் கூட பெரிதான கிரியை செய்வது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நான் உங்கள் மத்தியிலே ஒரு சம்பவத்தை இந்த நேரத்தில் கூற வேண்டியிருக்கிறது. ஹட்டன் பிரதேசத்திலே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு சகோதரன் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் அதிகமாக இந்த போர்த்தல் வியாபாரம் செய்கிற ஒரு சகோதரனாயிருந்தார். ஆகவே அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போர்த்தல் சேகரிக்கப்படும் இடத்திலே வேதாகம் ஏதோ வகையிலே வந்து சேரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஆகவே போர்த்தலோடு சேர்த்து வேதாகமும் அவருக்கு கையிலே கிடைக்கத்தக்க வழி ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னும் நான் அறிய வேண்டும் என்ற வாஞ்சியோடு அங்கே உள்ள ஊழியக்காரனை சந்தித்து இன்றைய தினத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய காரியம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முன்னுரிமை செலுத்தி வழிநடத்தி கொண்டு வருவதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பாருங்கள், எப்படியாவது இந்த சுவிசேஷம் நாங்கள் கொடுக்கிற நேரத்திலே சில வேளைகளிலே நாங்கள் காண்களே துக்கப்பட்டாலும் கூட அந்த வேதாகமம் சென்று ஏதோ ஒரு அற்புதமான கிரியைகளை நடப்பிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் அதிகமாக இந்த இடத்தை வந்தது போல இந்த எங்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லைகளுக்குப்பட்ட சகல சபைகளுக்கும் சென்று அங்கே சேகரிக்கப்படும் பணத்தை நாங்கள் கொண்டு இந்த வேதாகமம் அச்சிடுவதற்கு நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் சிலவரை யோசிக்கலாம், எதற்காக இவர்கள் இங்கே வருகிறார்கள் என்று. முக்கியமாக எங்களுக்கு குறிக்கப்பட்ட எல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் முக்கியமாக திருக்கோயில், கல்முனை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை 4 இடங்கள் இந்த கிரியன் சபை செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கப்பட்ட எல்லை குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லை உட்பட்ட சகல சபைகளுக்கு நாங்கள் சென்று அங்கே சேகரிக்கப்படும் பணமானது ஒன்று சேர்க்கப்பட்டு கொழும்பில் உள்ள தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக வெளிநாடுகளுக்கு இந்த வேதாகம் அச்சிடுவதற்காக அறியப்படாத இடங்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த சபையானது இதற்கு முக்கியத்துவம் செலுத்துவதை நாங்கள் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவெனில், இவற்றுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபிக்க நேர்ந்து ஜெபியுங்கள். ஆகவே இந்த சபையோடு, இந்த கல்முனை சபையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சபையோடு இணைய யாராவது விருப்பமாயிருந்தால் நீங்கள் உங்கள் சபை போதோடு தொடர்பு கொண்டு எங்களோடு அவர் தொடர்பு கொண்டு எங்களுடன் இணைந்து இந்த ஊழியத்தை இன்னும் நாங்கள் பல இடங்களிலே கொண்டு செல்லத்தக்கதாக வழிமுறை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த நேரத்தை தந்த சபை போதற்கு நன்றி கூறி ஒவ்வொரு வருடமும் இந்த கிரியோன் சங்கத்தினாலே ஒவ்வொரு சபைகளை சந்தித்து இந்த திருப்பலையை வாங்குவதற்கான காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். இதனாலும் இந்த மத்தியிலே சென்ற வருடமும் நம்முடைய திருப்பையினாலே இந்த கிரியோன் சங்கத்துக்கு என்னுடைய காணிக்கைகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதனாலும் இந்த கொடுக்கப்படுகின்ற மாதாந்த காணிக்கைகளை தவிர அனைத்து காணிக்கைகளும் நாங்கள் கிரியோன் சங்கத்துக்கு வழங்க இருக்கிறோம். இந்த திருச்சபையிலே இந்த திருச்சபை மூலமாக எத்தனையோ திருமலைகள் வாங்கப்பட்டால் அது திருச்சபைக்கும் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதமாக அமையும். எங்கெல்லாம் இந்த திருமலை கொடுக்கப்படுகிறதோ அந்த திருமலை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனையும் நான் ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன். அதனால இந்த பாடம் படிக்கிற பொழுது காணிக்கைகள் எடுக்கப்படும். இந்த காணிக்கைகளை இதை கருத்தில் கொண்டு கொடுக்கும்படி ஒரு விசேட பாடம் படிக்கிற பொழுது ஆண்டவருடைய பணிக்கான காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளும். இதன் முடிவிலே இந்த காணிக்கை செலுத்திலே சகோதரர் ரோபர்ட் அவர்களை வழிபடுகிறார்.
செய்வோம். அதிகமாக நேசித்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் கூட நாங்கள் ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்திலிருந்து நேரத்தில் நோக்கி துடிக்கவும் பாடவும் இந்த வசனத்தை கேட்கறது எங்களுக்கு கொடுக்க ஒரு சந்தர்ப்பமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ பெரியவர், நல்லவர், திருவெளித்த தேவன், ஏழைகளின் கண்களை காண்கிறவர். ஒரு வாழ்க்கையில் செய்த கூடாத கூடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை பொறுப்பேற்றி மட்டுமால் ஆசீர்வதிக்கான ஒவ்வொரு காரியங்களுக்காக பூஜையை செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் சுவாமி இந்த கையில் பிரார்த்தனையிலிருந்து நாங்கள் மக்களால் கொடுக்கப்பட்ட காணிக்கை நெற்றிற்காக வைக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிக்கூடிய நாம மனிதற்காக நாங்கள் பாதிக்க எங்களுக்கு அறியும். கொடுக்க ஒவ்வொரு தரங்களையும் ஆசீர்வதிக்கிறாரே. கொடுக்க முடியாமல் யாராக இருந்தாலும் இந்த ஐஸ்வரிக்கு நான் அவரை ஆசீர்வதித்து நமக்காக வரும் காலங்கள் அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபையை அளிக்கும்படியாக செஞ்சுக்கிறோம். கொடுக்கப்போம் வார்த்தைக்காக பொற்பாடு சுவாமி ஆண்டுகளை நீரல்ல அவரால் நீரே அவரை வழிநடத்தும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தை போன்றாகும் ஆசீர்வாதமாக இருக்க நிற்கிறார்கள். எல்லாவற்றையும் மீட்பெறவும் நாங்கள் சொல்கிறோம். இயேசுவின் மூலமாக செஞ்சு நிற்கிறோம். அதை கற்றுக்கிறார்கள். அமர்ந்திருந்து இரண்டாம் திருமறை பாடத்தை நாம் செவிமடுப்போம். லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 10 வரை. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய கால்கள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருந்ததை கண்டார்கள். சுவாமி வார்த்தைகளுக்கு அறிந்த பொழுது வார்த்தையின் மூலமாய் நீர்காமை பேசும்படி சொல்லியிருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் அல்ல ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற காரியத்தை நாங்கள் கண்டுகொள்ள
ஒவ்வொரு சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இப்படி மாற்றி சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் கிரியை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை மிகவும் நேசித்து அவளை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் மிகவும் கரிசனையாக இருந்தவர். அதன்படியாக இந்த வழிபாட்டிலே சரி அல்லது பிரசனம் கேட்கிற நேரத்தில் சரி சிறு பிள்ளைகளையும் உள்வாங்கி அவர்களை ஆண்டவருடைய பயத்திலே வளர்க்கும்படி இவர்களையும் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் வாசிக்கின்ற இந்த முதலாவது திருமறை பொழுதிலே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை நாம் வாசிக்கின்றோம். இந்த திருமறை பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அங்கே நாகமான் தலைமையிலே ஒரு படை ஒன்று அங்கே செல்கின்றது. இந்த சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்ற இந்த நாகமான் தலைமையில் சென்ற படை அங்கே வெற்றி கண்டதன் பின்பதாக அங்கிருந்து ஒரு சிறு பிள்ளையை தன்னுடைய வீட்டு வேலைக்கு என்று அழைத்து வருகிறார். வீட்டு வேலைக்கு அழைத்து வந்தபடினால் இந்த அழைத்து வரப்பட்டுள்ள இந்த சிறு பிள்ளை இந்த நாகமானுடைய மனைவிக்கு உதவியாயிருந்தால் பணிவிடை செய்தால் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த படைத்தலைவனாகிய இந்த நாகமான் குஷ்டரோகம் என்கிற வியாதியிலே அவன் சிக்கப்பட்டிருக்கிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சிறு பிள்ளை அந்த தன்னுடைய நாச்சியாரை பார்த்து அல்லது தன்னுடைய எஜமானியை பார்த்து சொல்லுகிறது, இந்த குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவதற்கு இஸ்ரவேல் தேசத்திலே சென்றால் நலமாயிருக்கும். எஜமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவாரானால், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த போவாரானால் நலமாயிருக்கும், அங்கே குணமாகி விடலாம் என்று ஒரு சிறிய கருத்தை அங்கே அந்த எஜமான கருத்திலே அந்த சிறுவன் சொல்கிறான். இதுக்கு செவி கொடுத்த இந்த மனைவி நாகமானத்தில் இந்த செய்தியை சொன்ன பொழுது இந்த குஷ்டரோகத்தை எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை விருப்பம் இருந்தபடினால் இவன் திரும்பவும் இந்த சீரியா அரசனிடத்திலே அனுமதியை வாங்கிக் கொண்டு இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அங்கே செல்கிறான். செல்லுகிற பொழுது அரசன் மிகவும் பயந்து விட்டார். 3 மாதவர்கள் யுத்தத்துக்கு ஒரு முனைவு செய்கிறார்கள், அல்லது யுத்தம் செய்யறதுக்காக பயந்து விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்கே தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார், அவரை என்னிடத்தில் அனுப்பும். அப்பொழுது பெரிய எதிர்பார்ப்போடு இந்த நாகமான் செல்லுகிறான். செல்லுகிற வேளையிலே அவன் சொல்லப்பட்ட காரியம், அவனை கூப்பிட்டு அழைக்கவும் இல்லை, கைவிட்டு ஜெபிக்கவும் இல்லை, அவன் வியாதியை குறித்து விசாரிக்கவும் இல்லை. நேரடியாக சொல்லப்பட்ட செய்தி, ஜோர்தான் நதியில போய் 7 தரம் ஸ்நானம் பண்ண, 7 தரம் மொழிக்கு இழப்புற வேளையிலே குணமாகும். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். என்னுடைய தேசத்தில் இல்லாத நதிகள் ஆறுகளா இந்த தேசத்தில் இருக்கிறது. ஏன் எப்படி சொல்றாரு? வேதனையோடு அவர் தன்னை நாட்டுக்கு திரும்புகிற ஒரு நினைவோடு செல்லுகிற பொழுது கூட வந்து சேர்வர்கள் சொல்றார்கள், ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தாலும் நீ செய்திருப்பேன், ஒரு சிறிய காரியம் தான் சொன்னாரு, ஏன் அதை செய்து வரக்கூடாது? அப்பொழுது அவன் அதை நினைத்த வண்ணமாக இந்த ஜோர்தான் நதியிலே அவன் 7 தரம் ஒழுங்கி எழுகின்ற பொழுது சிறு பிள்ளையின் உடலை போல அந்த குஷ்டரோகம் நீங்கி சுகமானார். இதான் நமக்கு முதலாவது திருப்பறை பகுதியிலே சொல்லப்பட்டுள்ளது. கடவுள் கொடுக்கின்ற ஒரு பெரிய சுகம் அல்லது விடுதலை உடனடியாக கொடுக்கப்படும். வைத்தியசாலைக்கு நாம் செல்வோமானால் அல்லது வேற வைத்தியங்களை நாம் செய்வோமானால் அவர் சொல்வார்கள் காலப்போக்கிலே சுகமாகும், அல்லது இந்த ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டவர்களே சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கடவுள் கொடுக்கின்ற விடுதலை சுகம் ஒரு நிமிஷத்திலே கொடுக்கின்ற அப்படி வல்லம் நிறைந்த ஒரு ஆண்டவர். 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னார்கள். 7 தரம் ஸ்நானம் பண்ணினான். அவன் சிறு பிள்ளையின் உடலை போல அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்க போனான். இது கடவுள் கொடுத்த ஒரு வல்லமையான ஒரு சுகம். இதே போல ஒரு பகுதி தான் நாம் புதிய பாட்டு வாசிக்கிட்டோம். அங்கே 100 அதிபதியாகிய ஒரு பிரியமான வேலைக்காரன் அங்கே மரண அவஸ்தைப்பட்டு வேதனை கொடுக்கிறான். லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களே. அந்த வேலைக்காரன் அவஸ்தைப்படுகிற பொழுது அங்கே 100 அதிபதி அங்கே சொல்லுகிறான். இந்த 100 அதிபதியிலே வேலை செய்தவர்கள் போய் இயேசுவினிடத்தில் சொல்கிறார்கள், நீர் சுகம் கொடுப்பதற்கு இவன் பாத்திரனாயிருக்கிறான், அதனாலே நீர் வந்து அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொடுக்கிறார்கள் அந்த 100 அதிபதியோட இருந்தவர்கள்.
நான் நூற்றுக்கு அதிபதி சொல்லுற காரியம் என்ன? நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். நான் அதிபதிதான். ஆனால் அதை விட ஒரு அதிபதியாகிய கடவுளாக இயேசு இருப்பதனாலே அவர் என்னை விட வல்லமை படைத்தவர், அதிகாரம் நிறைந்தவர் என்று அவன் விசுவாசித்தபடினால் அவன் சொல்கிறான். அவன் இருந்த இடத்திலிருந்து ஒரு வாக்கு சொன்னால் போதும். நான் சொல்லுற காரியம், நான் ஒருவனை வாவென்றால் வருகிறான், ஒருவனை போவென்றால் போகிறான். உலகத்திலே சாதனமாக இருக்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு இவ்வளவு அதிகாரம் வல்லமை இருந்தால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் அவன் இருந்தபடினாலே அவன் அங்கே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று அங்கே சொல்லி அனுப்பினான். அதன் காரணம் அவன் 4 விடயங்களை அவன் இயேசு நடத்த அந்த இடத்திலே அவன் விளங்கப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே இயேசு தூரமாய் நடந்து வந்து தனக்காக தொந்தரவுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். இயேசு தன்னுடைய வீடு வரைக்கும் ஏன் நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. 2வது சொல்கிறான், அவர் இயேசு என்னுடைய வீட்டிலே வருவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல. அவர் பரிசுத்த கடவுள், வல்லமை நிறைந்தவர், என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுந்தவன் அல்ல. 3வது சொல்கிறான், இயேசுவினிடத்தில் நான் போற அளவு கூட நான் தகுதியுள்ளவன் அல்ல, மாத்திரன் அல்ல. அதான் 4வது சொல்கிறான், அவர் இருந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லட்டும், அது போதும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று அவர் சொல்லி இருக்கிற போது இயேசு அவனை கொடுத்து பெருமைப்படுகிறார். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்ப்போம். இந்த 2 திருமறை பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய விசேஷித்த வல்லமை. ஒரு நிமிஷத்திலே கொடுக்கின்ற ஒரு வல்லமை படைத்த ஆண்டவரை நாம் நீங்களும் இந்த காலங்களிலே வழிபட்டு கொள்வோம். கடவுள் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும், அந்த வார்த்தையிலே மிகுந்த வல்லமை அங்கே காணப்படுகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. யாரும் எதிர்பார்க்கிறது எல்லாம் கடவுளால் சகலதும் கூடப்பட்டு நானும் நீங்களும் விசுவாசிக்கு போகலாம். ஒரு மகனை ஒரு தகப்பன் இயேசுவிடத்தில் கொண்டு வருவதால் இவரை சுத்தமாக்கப்படும், குணமாக்கப்படும் என்று இயேசு உடனே கேட்ட கல்வி, இதை செய்ய வல்லமை விட்டது நீ விசுவாசிக்கிறாய். அப்பொழுது அவன் சொல்லுவார், ஆண்டவரே என்னுடைய அபவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். நம்முடைய அபவிசுவாசம் நீங்கப்பட்டவர்களாய் ஆண்டவரால் சகலது முடியும் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிற பொழுது ஆண்டவர் அதை செய்வார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே நாயூர் விதவையுடைய மகன், ஒரே ஒரு மகன் இறந்து போய் அவனை அடக்கம் செய்வதற்கு கொண்டு போய் கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு போய் அந்த பானையை தொட்டு அவனை சொல்ற காரியம், வாலிபனை எழுப்பது, அவ்வளவுதான் சொன்னாங்க. நீ மறைத்து போய்விட்டாய், நீ உயிரோடு எழுப்பப்படும், அற்புதம் செய்யணும் என்று ஆண்டவர் பெரிதாம் என்று சொல்லவில்லை. வாலிபனை எழுந்தது. அந்த வார்த்தையிலே அந்த வாலிபன் உடனே எழுந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாயினத்திலே வாலிபனை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம். அது மட்டுமல்ல, இந்த வேலைக்காரனை ஆண்டவர் குணமாக்கும்படி சென்று கொண்டிருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலே அங்கே இன்னும் ஒரு அற்புதம் நடக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே வெரோனிகா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் இருந்தார். இந்த வெரோனிகா சொல்லப்படுகின்ற இந்த பெண் இந்த சரீரத்திலே காணப்படுகிற வியாதி நிமித்தமாய் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திதியாய் அங்கே காணப்பட்டார். ஆனால் இயேசு போகின்ற பொழுது அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சுகமாவேன். முழுவதையும் குருவானவர்கள் அழைக்கும் பொழுதுதான கெசப் என்று சொல்லப்படுகிற ஆடையிலே யாராவது நுனியில தொட்டால் யாருக்கும் விளங்காது. சனக்கூட்டமாய் செல்கிற பொழுது அந்த நுனியின் ஓரத்தில் தொட்டால் அதை சரிந்த ஆடையில் யாரும் தொட்டார்களா இல்லை என்பதை நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏனால் நம்முடைய சரீரத்தில் நெருக்கமாக ஒட்டி இருக்கிற உடைகளிலே யாரும் தொட்டால்தான் நமக்கு உணர்வு வரும் யாரும் தொட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குருவானவர்கள் அணிகின்ற ஒரு ஆடையை போல இயேசு அணிந்திருந்தபடினால் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாய் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டு சுகமாகிறார். ஆனால் இயேசு உடனே சொல்லப்பட்ட காரியம், எதிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்தேன். அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த பொண்ணு குணமடைந்ததை சாட்சியாக அங்கே அறிவிக்கிறதை பார்த்தோம். உடனே வல்லமை புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு ஆண்டவர். அதற்கிலே ஆண்டவர் சுகப்படுத்துவதற்கு மிகுந்த ஒரு பெரிய ஒரு ஆதரவு தான் அவளுக்கு இருந்த அந்த விசுவாசம். நான் தொட்டால் நான் சுகமானேன்.
அந்த நம்பிக்கை தான் அவளை சுகமாக்கிறது. அதான் நான் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு பல காரியங்களை, வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தம். ஆனால் நானும் நீங்களும் விசுவாசிக்க நாம் ஆயத்தமா? இந்த 100 அதிகாரிகளை போல இந்த ஜபீர்கள் சொல்லுகின்ற ஒரு மகனுடைய ஒரு ஜபீர்கள் சொல்லப்படுகின்ற ஒரு ஜப ஆலய தலைவனுடைய மகள் கருத்து போகிறான். 12 வயது. இயேசுவிடத்திலே போய் அவன் வேண்டிக் கொண்டிருந்த மாதிரி இயேசுவனுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறான். நாளிடையிலே அவன் சொல்லுகிறார்கள், இப்போதங்களை வருத்தப்படுத்த வேண்டாம், உடைய மகள் மறித்து போனார். 12 வயது, ஒரே ஒரு மகள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுதுதான் அந்த இயேசு அவர் சொல்லுகிற பதில், பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல்லி அங்கே வீட்டுக்கு சென்று அவர் சொன்ன காரியம் தலிதா பூமி என்று அரண்மையை பாசையில் அவர் சொல்லுகிற பொழுது, சிறு பிள்ளையே நீ எழுந்திருந்தார் சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளை எழுந்திருந்தார் என்று சொல்லப்பட்டது. இப்படி திருமலையில் ஒவ்வொரு ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒரு நிமிடத்திலே சகல காரியத்தையும் செய்ய வருகின்றது. ஆனால் நானும் நீங்களும் பலவிதமான சோதனைகள் அல்லது பிரச்சனைகள், வியாதிகள் வருகிற பொழுது இந்த யபீரை போல நாம் பயந்து விசுவாசத்திலே தளம்ப போகிறோமா, அல்லது ஆண்டவர் இயேசு சொன்னது போல பயப்படாதே விசுவாசம் உள்ளவராய் என்று சொன்ன வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க போகிறோமா? என்றால் இந்த நாளே நாம் ஆண்டுடைய வல்லமையை கண்டுபிடிப்பதற்கு இன்றைய பல முயற்சிகள் இருக்கிறோம். ஆண்டவர் எங்க இருக்கிறார், எப்படி செயல்படுவார், எனக்கு எப்படி சுகம் தருவார், நான் ஆரோக்கியத்தை ஜெபிக்க வேண்டும் என்று பல வழிகளை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே இந்த பாடசாலை மாணவர்கள்லாம் ஒரு கண்காட்சிகளை நிகழ்த்தினாங்க. அப்பொழுது ஒரு மாணவன் இந்த மின்சாரத்தினாலே எப்படியாவது ட்ரெயினை நான் ஓட வைக்க வேண்டும் ஒரு சிறிய ட்ரெயினை உருவாக்கி அதை அவன் இயக்கி காட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யாரும் பார்க்க வந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்துல வந்து பெரியவர் கேட்டார், இந்த ட்ரெயின் எப்படி ஓடுகிறது, ஒரு புகை மருந்து ஒன்றுமில்லை, எப்படி இந்த ட்ரெயின் இயங்குகிறது என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த மாணவன் உடனே சொன்னான், அது மின்சார சக்தியினால் இயங்குகிறது. அப்பொழுது அவங்க பெரியவர் கேட்டார், சரி மின்சாரம் என்றால் என்ன? அது ஒரு விதமான சக்தி, அந்த சக்தி தான் இந்த ட்ரெயின் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்பொழுது கேட்டால், சரி அந்த மின்சாரத்தை நான் காட்டுங்க பார்ப்போம். அப்பொழுது பாடசாலை மாணவர்கள் அந்த மின்சார சக்தியை நாங்கள் பார்க்க முடியாது, அந்த மின்சார சக்தி இருக்கிற என்பதை அதனுடைய செயற்பாட்டில் மாத்திரம் தான் காண முடியும் என்று சொன்னாங்க. அப்பொழுது சொன்னா, சரி ஆசிரியர் உங்களுக்கு காண்பித்தாரா, ஆசிரியர் உங்களுக்கு வழங்கப்படுத்தினாரா, எப்படி நீங்க சொல்ல முடியும் என்று கேட்டார். இந்த மாணவனுக்கு கோபம் வந்து விட்டது. அவர் சொன்னார், மின்சாரத்தை பார்க்க முடியாது, ஆனால் மின்சாரத்தின் செயல்பாட்டு மூலமாய் மின்சாரம் இருக்கிறதை நிரூபிக்க முடியும் என்று அவர் கோபத்தோடு ஆவேசமாக அந்த பெரிய மனுஷனுக்கு சொன்னாராம். அப்பொழுது அந்த பெரிய மனுஷன் அமைதியாக பார்த்து சொன்னாராம், எனக்கு தெரியாது மின்சாரம் எப்படி இருக்கு, எனக்கு தெரியாது இந்த மின்சாரம் எப்படி என்று சொல்லி சொன்னாங்க. ஏன் இந்த பதிலை சொல்றான்னு பார்க்கணும் அவர் சொன்னாராம், இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தோமஸ் அல்வா எடிசன் நான் தான் என்று அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று ஒரு கதை இருக்கிறார். இதே போல ஆண்டவருடைய செயல்பாடுகளை இப்படித்தான் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் இப்படித்தான் நடப்பார் என்று நாம் பல வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய செயல்பாடு வல்லமை நமக்கு நடப்பதற்கு ஆண்டவர் வல்லை கொடுக்கிறார். அதை நாம் யார் விசுவாசிக்கிறோம்? ஒரு வார்த்தையினாலே அற்புதத்தை செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இரண்டு உயிர்கள் மட்டுமல்ல, யோவான் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது, லாசருவுக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய ஒரு காரியம், லாசருவே வெளியே வா. இந்த ஒரு வார்த்தையினாலே மறித்து போய் 4 நாள் நாளை போய் இந்த சரீரத்தோடு இந்த மனிதன் உயிரோடு எழுந்து வந்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இப்படி மருத்துவர்களையே உயிரோடு செய்த ஆண்டவரால் முடியுமானார். குஷ்டரோகம் நீங்கி ஒரு சிறு பிள்ளையை போல அவன் சுகமாக முடியுமானார். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு, விடுதலை தருவதற்கு ஆண்டவரால் முடியாது. ஆண்டவரால் சகலமும் கூடும் என்று அங்கே திருமலை வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவருமாய் இருக்கிறவர்கள் சொல்லுகிறதாவது. மனுஷனால் கூடாத காரியங்களை ஆண்டவர் முடியும் என்று செய்து காட்ட ஒரு வல்லல் உள்ள ஒரு ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த காலங்களில் நாம் நீங்களும் விசுவாசிப்போமானால் நமக்கும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார்கள்.
மார்க்கு 10:27 சொல்றது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். நண்பர்களை கூட நாம் சொல்ல செய்வோம். கிராமத்துக்கு வழியாக்கப்பட்டு மனுஷனுடைய கண்களிலே படாமல் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு நாகமானுடைய வாழ்க்கையிலே ஜோதா நதியிலே 7 தரம் அவன் ஸ்நானம் பண்ணும்போது சிறு பிள்ளையை போல அவனுடைய உடம்பு சுத்தமாக்கப்பட்டது, வியாதி குணமாக்கப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு வயதுள்ள ஆண்டவர்! ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரை நாம் சொன்ன பொழுது அந்த வேலைக்கான பிள்ளைதான். உங்களோட நிகழக்கூடாத ஒரு கூலியை நாங்கள் சந்தித்த பொழுது 18 வருடமாக கூனியாயிருந்த மகளை நாங்கள் பார்த்து ஒரு விலகினத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் சொன்ன பொழுது அந்த ஒரு அற்புதத்தை கிடைத்தார். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய, வல்லமை நடப்பிக்க, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆண்டவர் ஆயுதம். இதை செய்ய வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த கடலில் நாம் எப்படி வாழ போகிறோம், ஆண்டவர் இயேசுவை நாம் மடிய போகிறோம் என்று சீசர்கள் கொந்தளித்து கதறினார்கள். ஆண்டவர் இயேசு இதையாதே அமைதல் ஆய்வு அந்த ஒரு வார்த்தையிலே அந்த கடல் முழுவதுமாய் கொந்தளிப்பு அடங்கி அமைதல் ஏற்பட்டது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடிவு கிடைக்குமா? என்னுடைய பிரச்சனைக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும்? என்னுடைய வியாதிகளுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று பல கேள்விகளை நாங்கள் நோக்கி கேட்கிறோம். ஆண்டவரால் முடியும், அவர் எனக்கு செய்வார் என்று எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு பல காரியங்களை ஆண்டவரால் முடியாது என்று நாம் தீர்மானித்து இருக்கிறோம். முடியாத ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் முடியும் என்று சொல்லுகிறவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. நாங்கள் பார்த்து நாம் செபம் செய்வோம், அனைவரும் சேர்ந்து செபம் செய்வோம். ஆண்டவரே, நான் பல சந்தர்ப்பம் சூழ்நிலையில் உங்களால் முடியுமா? ஆண்டவர் இதை செய்வார்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சகலத்தை செய்ய வல்லமுள்ளவர் நீர் என்பதை கண்டுகொள்ள கற்ற கிருபை செய்கிறேன். உங்களுடைய ஆச்சரியம், உங்களுடைய அற்புதம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அதிசயம் எத்தனை பெறுகிறார்களே, நீர் எனக்கும் செய்ய போதுமானது என்று கண்டுகொள்ள உதவி செய்வார்கள். நான் மாத்திரம் கொண்டாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீ செய்ய வல்லமுள்ள என்பதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மாத்திரம் கொடுப்போமா? நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு மூலமாய் எங்களோட பேசின கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. 4 நாளாய் மரித்து போய் நாளை போய் இந்த சரீரத்தையே உயிரோடு செய்த ஆண்டவர் நீர் தரணும். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வார்த்தை நாளை வல்லமை செய்ய வல்லமுள்ள ஆண்டவர் நீர் அழைக்கப்படியினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் அற்புதத்தை, அதிசயத்தை, வல்லமை நடப்பிக்க சித்தம் பண்ணபடியெல்லாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அதை விசுவாசித்து உடைய கருத்திலிருந்து அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தப்படி சொல்லிக்கிறோம். அந்த விசுவாசத்தை எங்கள் தரப்படி சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவிழாவுக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து சேர்ந்து பாடுவோம். மாறினார் என் மானேஸ்வரே, மாறாதவர் உன் அன்பு என்னாலுமே. 117வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Thank you.
முன் இந்த பாத்திரத்தில் பானம் வருகிற யாவரும் தங்களை நன்றாய் சோதித்து அறிந்து வர வேண்டும் என்று புனித பவுலுடையதை நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்துவின் உடலில் கருத்துமாகிய திருவிருந்து பந்தியில் பங்குள்ள மனதிற்கு நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நான்கு தீர்ப்பு நம்மை பந்தனக்காரப்படுத்தி நாம் நம்மை ஆராய்ந்து நமது பாவங்களுக்காக உண்மையாய் மனதிற்கு மீட்பராகிய கிறிஸ்துவை உயிர் உறுதியுள்ள விசுவாசத்தோடு நமது நடத்தையை தேர்ந்தெடுத்து எல்லா மனிதர்களிலும் அன்பாய் வாழ்வோமாக. இப்படி செய்தால் இந்த புனித திருவிழத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுடையவர்கள் ஆவோம். ஆகையால் உண்மையோடும் பயபக்தியோடும் நமது பாவங்களுக்காக மனம் சுற்றப்பட்டவர்களாய் பிறரோடு அன்பும் பயம் உள்ளவர்களாகி ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவர் விதித்த நன்மதிகளில் இனி நடந்து பொது வாழ்வு வாழ விரும்புகிற நாம் மனத்தாழ்மையுடன் நம் சிந்தனை உரிமைகளை ஆயத்தப்படுத்துவோமாக. பின்பு நமக்கு ஆறுதல் ஏற்படும் பொருட்டு இந்த புனித திருவிழத்தை பெறுவதற்காக விசுவாசத்துடன் சமர்ப்பித்து வருவோமாக. வழிபாடுகளோடு பக்க 11 நாம் குறிப்பிடுவோம். வழிபாடுகளோடு பக்கம் 11 அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தை வழிபாட்டோடு போல் பக்கம் 32 நாம் பிரித்துக் கொள்வோம். வழிபாட்டோடு போல் பக்கம் 32. உங்கள் இதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, தூய தந்தையே, எல்லா வல்லமையும் நிலையான கடவுளே, நாங்கள் காலத்திலும் எவ்விடத்திலும் மற்றும் புகழ் செலுத்துவதை தகுதியானதும் நீதியானதும் நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கடவுமாய் இருக்கிறது சேர்ந்து சொல்லுவோம். எனவே எங்கள் தூதரோடும் தலைமையோடும் உட்கூட்டமான அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து எப்போதும் போற்றி சேனைகளை அதிபதி ஆண்டவரே, நீரே புனித 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 மிகவும் மன்னவும் மாசுமானால் சொல்லி மேன்மைப்படுத்திய திருவிழத்தை போற்றி வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவரே, உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமென். ஜெபங்களை முடிப்போம். ஏற்படுத்தி
உயிர்த்தெழுந்தது அப்பத்தை விட்டு சீடர்கள் கொடுத்து நீங்களே பெற்றுங்கள் ஒவ்வொருவராகவே சுத்தப்படுகிற உடலாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி செய்திருந்தார். உணவு உணவில் அவ்வாறே அவர் பாத்திரத்தை கொடுத்து கடவுளுக்கு உயிர்த்தெழுந்ததில் நம்முடைய சீடர்கள் கொடுத்து ஏழாவதிலே பானம் பண்ணுங்கள் இந்த பாவமணிக்கு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக செய்யப்படுகின்ற புதிய உடன்படிக்கைக்குரிய நிரந்தரமாயிருக்கிறது. நீங்கள் பகலும் போதெல்லாம் நினைவு கூறும்படி செய்து பார்க்கவும் சேர்ந்து செல்வோம்.